வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ கவுன்சிலிங் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. ரவுண்ட் 3 கேண்டிடேட்ஸ் ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரவுண்ட் 2ஓட வேக்கன்சி பொசிஷன், அதே மாதிரி பழைய டிஎன்இஏ 2023-24 கட் ஆஃப் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம பார்க்க போகிற காலேஜ் இன்றைக்கி சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1149 கோட் நம்பர். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. யாருக்கு? ஓசி அண்ட் பிசிஎம் எல்லாத்துக்குமே மெக்கானிக்கல் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஐடி எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. இசிஇ எஸ்சி கேண்டிடேட்ஸ் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் பழைய கட் ஆஃபும் நான் அப்படியே போட்டிருக்கேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் 130க்கு எண்ட் ஆகிருக்கு. ஓசி 118க்கு பிசி எண்ட் ஆகிருக்கு. பிசிஎம் 118.5க்கு எண்ட் ஆகிருக்கு. எம்பிசி 112க்கு எண்ட் ஆகிருக்கு. ஸோ எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கும் மெக்கானிக்கல் 112 வரைக்கும் போயிருக்கு. பட் இந்த தடவை ஒரு 120ஆவது வந்துடும். அதே மாதிரி ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு 130 வரைக்கும் போயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 135ஆவது வந்துடும். பிசி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 128 127 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு ஓகே அப்படின்னால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மெக்கானிக்கலில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போது தேர்ட் ரவுண்டில் இருக்கவங்க ப்ளீஸ் அட்ஹியர் டு திஸ். இதை கேளுங்க தயவு செஞ்சு. நீங்கள் திருப்பி இசி தான் வேணும், சிஎஸ்சி தான் வேணும்னு நினைக்காதீங்க. நல்ல கோர்ஸ் எந்த காலேஜில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ.